பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தவக்காலத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்தர் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 17 முடிய. சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தெரிந்தெடுத்தீர். அவர்களின் மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும், நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்கச் செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்ற இயேசுவின் வார்த்தைகளை நாம் பெரும்பாலும் பொருளாதார ரீதியாக மட்டுமே புரிந்து கொள்கிறோம் என்பது உண்மை. இது வாழ்வின் மட்டிலான நமது குறுகிய பார்வையை சுட்டிக்காட்டுகிறது. நமது வாழ்வை வளமாக வாழ்வதற்கு ஒரு பக்கம் பொருளாதார தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பது உண்மை என்றாலும், அதையும் தாண்டி வேறுகட்ட தேவைகளும் உண்டு. உணர்வு தேவைகள், உறவு தேவைகள், அறிவு தேவைகள், ஆன்மீக தேவைகள், சமூக தேவைகள் என்று பல்வேறு வகையான தேவைகள் உண்டு. ராபின் சர்மா என்ற புகழ்பெற்ற எழுத்தாளரின் புத்தகங்களில் ஒன்றின் தலைப்பு வெல்த் மணி கேனாட் பை என்பதாகும். அதாவது பணத்தால் வாங்க முடியாத செல்வங்கள் என்பது அதனுடைய பொருள். உடல் நலம், மனநலம், அருள் நலம், உறவு நலம் என்று எத்தனையோ வகையான தேவைகள் நமக்கு உண்டு. நம்மில் பலர் பண நலத்தை மட்டுமே ஒரே நலமாக கருதுகிறோம். பண நலம் வந்துவிட்டது என்றால் மற்ற நலன்கள் தானாகவே வந்துவிடும் என்று எண்ணுகின்றோம். அது உண்மையல்ல. எனவே மேற்கண்ட பல்வேறு வகையான தேவைகள் மட்டில் விழிப்புணர்வு கொண்டு அவற்றை கடவுளிடம் கேட்போம், அவற்றை முழுமூச்சோடு தேடுவோம், அவற்றிற்காக இறைவனின் இரக்கத்தின் கதவுகளை தட்டுவோம். ஒரு பள்ளியில் மாணவர்களுக்கான விளையாட்டு விழா நடந்து கொண்டிருந்தது. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் தொடங்க இருந்தது. அங்கு ஓட இருந்த மாணவர்களில் மிகச் சிறப்பாக ஓடக்கூடிய மாணவன் ஒருவனும் இருந்தான். ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்கும் முன்பு அவன் கண்களை மூடி ஒரு சில வினாடிகள் கடவுளிடம் மன்றாடினான். அவன் மன்றாடியதை உடற்கல்வி ஆசிரியரும் பார்த்தார். ஓட்டப்பந்தயத்தில் அந்த மாணவன் துரதிர்ஷ்டவசமாக முதலாவதாக வரவில்லை. உடனே ஆசிரியர் அவனை அழைத்து, தம்பி, நீ கடவுளிடம் மன்றாடினாய், இருப்பினும் தோற்றுவிட்டாய், ஒன்றும் கவலைப்படாதே, அடுத்த முறை நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று ஆறுதல் கூறினாராம்.
அதற்கு அந்த மாணவன், சார், நான் ஜெபித்தது முதலாவதாக வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அதற்காகவும் மன்றாடினேன். அதையும் தாண்டி ஒருவேளை நான் அவ்வாறு வரவில்லை என்றால் தோல்வியை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளும் வரத்தை எனக்கு தாரும் என்று அதற்காகவும் இறைவனிடம் வேண்டினேன் என்றானாம். நம்மை பொறுத்த அளவில் இறைவேண்டல் என்பது பொருளாதார வசதிகளுக்காகவும் நம் வாழ்வை வசதியாக மாற்றும் காரியங்களுக்காகவும் மன்றாடுவதற்காகத்தான். ஆனால் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லிய பொழுது அவர் பொருளாதார காரியங்களை குறித்து மட்டும் சொல்லியிருப்பாரா என்பது கேள்விக்குரியே. காரணம், பொருளாதார வாழ்வினாலும் மிகுதியான உடைமைகளினாலும் மனிதர்கள் வாழ்வின் நிறைவை கண்டுகொள்ள முடியாது என்பதை இயேசு மிக தெளிவாக அறிந்திருந்தார். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்று அவர் சொன்னவராயிற்றே. லூக்கா 12:15. எனவே பொருளாதார வசதிகளோடு நல்ல மனப்பக்குவம், ஆன்மீக முன்னேற்றம், ஆழமான உறவு வாழ்வு முதலியவற்றிற்காகவும் நாம் மன்றாட கற்றுக்கொள்ள வேண்டும். இதையே மேற்கண்ட சிறுவன் நமக்கு பாடமாக கற்றுத்தருகின்றான். அன்புக்குரியவர்களே, முதல் வாசகம் இன்னும் ஒரு படி மேலே செல்கிறது. சரியானது இறைவனிடம் கேட்க வேண்டும் என்பதோடு நாம் கேட்பதை முழு மூச்சோடும் அர்ப்பண உணர்வோடும் கேட்பதும் தேடுவதும் அவசியமானது என்கிற செய்தியை அங்கு பார்க்கிறோம். நாம் கேட்பதை முழு மூச்சோடும் அர்ப்பண உணர்வோடும் கேட்கின்ற பொழுது அது நமக்கு கொடுக்கப்படும் என்கிற செய்தியை எஸ்தரின் வாழ்வும் அவருடைய மன்றாட்டும் அவருக்கு கிடைத்த பலனும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. J.S. ஹெலன்ஸ் என்பவர் இவ்வாறு கூறுகிறார்: ஜெபிக்கின்ற பொழுது ஒரு பிச்சை எடுப்பவரிடம் காணப்படக்கூடிய தாழ்ச்சியும், ஒரு வேலையாளரிடம் காணப்படக்கூடிய கவனமும், ஒரு நண்பனிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மன்றாடுவோமாக. இறைவா, சரியானவற்றிற்காக இறைவேண்டல் செய்யவும் சரியான மனநிலையோடு இறைவேண்டல் செய்யவும் எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமீன். என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் குழந்தைக்கு அன்பை மறுக்கின்ற தாயெங்கும் உண்டோ? தான் பெற்ற குழந்தைக்கு அன்பை மறுக்கின்ற தாயெங்கும் உண்டோ? தயக்கம் எதுவும் வேண்டாம், நம்பிக்கை ஒன்றே போதும். கேட்பதை கொடுப்பவர் அன்றோ, கேட்பதை கொடுப்பவர் அன்றோ. என் இல்லத்தில் கேட்கிற
எடுத்தால் போதும் ஓடி வந்தணைக்கும் தெய்வம் ஒரு அடி எடுத்தால் போதும் ஓடி வந்தணைக்கும் தெய்வம் பாவத்தை எண்ணவே மாட்டார் பாசத்தை நிறைவாய் பொழிவார் அவர்தான் மாறாத அன்பு அவர்தான் மாறாத அன்பு என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார் தேடுகிறவர் கண்டடைகிறார் தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர் என் இல்லத்தில் எவருக்கும் திறக்கும் இதயம் எப்போதும் பெறலாம் அபயம் எவருக்கும் திறக்கும் இதயம் எப்போதும் பெறலாம் அபயம் அருகினில் வந்தால் போதும் அன்பின் கதவுகள் திறக்கும் வேதமே அவரில் இல்லை வேதமே அவரில் இல்லை என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார் தேடுகிறவர் கண்டடைகிறார் தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர் என் இல்லத்தில்